ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கிறேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அடியொட்டி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் புனிதமான இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் தொடர்பாக இன்றைய ஹுத்பாவிலே கலந்துரையாடப்பட இருக்கின்றது. இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னர் ஒரு குறிப்பை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்பொழுது அதான் சொல்லப்படுகின்ற போது பலரும் அதான் சொல்லி முடியும் வரை சுன்னத்து தொழுவதற்காக நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜும்மா தினத்திலே அவ்வாறு காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்லப்படுகின்ற போதிலும் கூட பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் உடனடியாக சுன்னத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஹுத்பாவை கேட்பதற்காக அமர வேண்டும். அதுவே முக்கியமான அம்சமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கருதப்படுகின்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு தலைப்புக்கு வருகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பு தொடர்பாக நாங்கள் இன்றைய ஹுத்பாவிலே சுருக்கமாக நோக்குவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா சிலதை விட சிலதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, அவனுடைய நியதி. சாதாரண மனிதர்களை விட நபிமார்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த நபிமார்களிலும் சிலரை விட மற்றும் சிலரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. அந்த நபிமார்களிலே சிலரை மற்றும் சிலரை விட நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று குர்ஆன் கூறுகின்றது. சில இடங்களை விட மற்றும் சில இடங்களை அல்லாஹ் சிறப்பு படுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், புனிதப்படுத்தியிருக்கிறான். உலகத்திலே காணப்படுகின்ற ஏனைய பள்ளிவாசல்களை விட ஹரம் ஷரீஃபுகள் கண்ணியமானவையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. மாதங்களிலே சில மாதங்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான்.
إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றிலே 4 மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. சில நாட்களை மற்றும் சில நாட்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஏனைய எல்லா நாட்களையும் விட வெள்ளிக்கிழமை நாள் கண்ணியத்துக்குரிய நாளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அரபா தினம், ஆஷூரா தினம், இப்படி சாதாரண தினங்களை விட சிறப்பான சில நாட்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இரவுகளிலே ஏனைய இரவுகளை விட சில இரவுகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவானது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும் என்று குர்ஆன் கூறுகின்றது. இதே போல பகல் பொழுதுகளிலே ஏனைய பகல் பொழுதுகளை விட இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களின் பகல் பொழுதுகள் சிறப்பானவையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய சுன்னாவா. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த சிறப்பான கண்ணியமான நாட்களை நாங்கள் சரியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே பயன்படுத்தி நிறைந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், தனக்கு பயனளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை யார் பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிடுகிறார்களோ அவர்களுக்கு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய தீமைகளிலே அல்லாஹ் அவர்களை மூழ்கடிக்க செய்து அவர்களை சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய கதிராகும், அவனுடைய ஏற்பாடாகும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய, துனியாவிலும் ஆகிரத்திலும் பயன் தரக்கூடிய சிறப்பான இந்த நாட்களை நானும் நீங்களும் இன்னும் ஒரு சில தினங்களிலே அடைந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோமா, அல்லது இந்த நாட்களை பாழ்படுத்தி தீமைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோமா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இனி இந்த நாட்கள் எந்த வகையிலே சிறப்பு பெறுகின்றன என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக இந்த 10 நாட்கள் மீது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இங்கே 10 இரவுகள் என்பதன் ஊடாக நாடப்படுவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 பகல்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகின்றார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மிக்க கண்ணியமானதாகத்தான் இருக்கும். கண்ணியமில்லாத பயனில்லாதவற்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வது கிடையாது. எனவே அந்த வகையிலே இந்த நாட்கள் சிறப்பான கண்ணியத்துக்குரிய நாட்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இந்த நாட்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு கூறியிருக்கிறான். வயல்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த நாட்களிலே அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யட்டும் என்று குர்ஆன் கூறுகின்றது. இங்கே குறிப்பிட்ட நாட்கள் என்று கூறப்படுவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும். எனவே குர்ஆன் இதனை தெளிவாக தனியாக எடுத்து காட்டியிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர் தில் ஹிஜ்ஜ, இந்த உலகத்தின் நாட்களிலே மிகவும் சிறப்பான மிகவும் கண்ணியத்துக்குரிய நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். உலகத்தின் நாட்களிலே மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள்
துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்கள் எவ்வளவு கண்ணியத்துக்குரிய நாட்கள் என்பதனை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அமல் செய்யப்படுவதனை, இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற நற்காரியங்களை அல்லாஹு தஆலா மிக அதிகமாக நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை அல்லாஹ் விரும்புவதைப் போல மற்ற எந்த நாட்களிலும் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விரும்புவதில்லை என்று சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே அமல் செய்வது சிறப்புக்குரியதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், யார் தன்னுடைய உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி அந்த போராட்டத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றாரோ அவரை தவிர என்று கூறினார். அதாவது யார் உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து போராடி ஷஹீதாக்கப்படாமல் திரும்பி வருகிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலிகளை விட அதிகமான நற்கூலிகள் இந்த 10 நாட்களை ஹயாத்தாக்கக்கூடியவர்களுக்கு கிடைப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார். எவ்வளவு கண்ணியத்துக்குரிய நாட்கள்! இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் எவ்வளவு கண்ணியமானவை என்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் சிறப்பு பெறுவதற்கு மற்றும் ஒரு காரணம் உம்மஹாத்துல் இபாதாத் எனப்படுகின்ற இஸ்லாத்தினுடைய பிரதான வணக்க வழிபாடுகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த 10 நாட்களுக்குள்ளும் இடம்பெற்றிருப்பது மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, திலாவத் இருக்கிறது, உத்ஹியா இருக்கிறது, இப்படி சதகாக்கள் தான தர்மங்கள் இருக்கின்றன. எல்லாம் இந்த 10 நாட்களுக்குள்ளும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர இருப்பது இந்த நாட்களின் கண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடிய மற்றும் ஒரு காரணியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே போல இஸ்லாத்தின் 5 பெரும் கடமை, மிக முக்கியமான இறுதி கடமை ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாள் இந்த 10 நாட்களுக்குள் இடம்பெறுவது துல்ஹஜ் மாதத்தின் 8வது நாள். இதனுடைய மற்றும் ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. இவற்றுக்கு மேலால் மிக கண்ணியமான, மிக சிறப்பான, மிக்க மகத்தான அரஃபாவுடைய தினம் இந்த 10 நாட்களுக்குள் இடம்பெற்றிருப்பது இதனுடைய மற்றும் ஒரு சிறப்பம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபாவிலே தரிக்க தவறுகின்றவருக்கு ஹஜ்ஜே கிடையாது என்ற அளவுக்கு அரஃபா தினம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த நாள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள். இந்த நாளில் தான் இஸ்லாம் என்ற நிஅமத் பூர்த்தி செய்யப்பட்டது. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய நிஅமத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் என்ற அல் குர்ஆன் வசனத்தோடு இந்த இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். அந்த கண்ணியத்துக்குரிய நாள் இந்த 10 நாட்களுக்குள் இடம்பெறுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அதே போல இந்த 10வது நாள் மிகவும் கண்ணியமான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅஸமல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர். அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்துவம் பொருந்திய நாள் யௌமுன் நஹர் எனப்படுகின்ற துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள், பெருநாள் தினம், குர்பானிகள் உதுஹியா அறுக்கப்படுகின்ற நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக 1 முதல் 10 வரையுள்ள அத்தனை நாட்களும் மிக்க கண்ணியமான சிறப்பான நாட்களாக இந்த 10 நாட்களும் ஆக்கப்பட்டிருப்பது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும்.
ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சிலதை விட சிலதை கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, அல்லாஹ் எம்மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையின் காரணமாக எங்களுடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து மக்ஃபிரத் செய்வதற்காக. இரண்டாவதாக, நாங்கள் மனிதர்கள் பலவீனர்கள் என்ற வகையிலே நன்மைகள் செய்வதிலே நாங்கள் விடக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து சிறிய சிறிய அமல்களுக்கும் நிறைவான இரட்டிப்பான நன்மைகளை தந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இப்படியான சிறப்பான விசேடமான சந்தர்ப்பங்களையும் விசேடமான புனிதமான இடங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இனி அந்த நாட்களை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். அந்த நாட்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களை அடைந்து கொண்டால் எப்படி இந்த நாட்களை சிறப்பிக்க முடியும், சிறப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்தது நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 1 முதல் 9 வரை உள்ள நாட்களில் தொடராக நோன்பு நோட்பது ஒரு சுன்னாவாக கருதப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவர் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 9 நாட்களிலும் ஆஷூரா தினத்திலும் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்களும் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கள் முதல் வியாழன் ஆகிய நாட்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா வழிமுறை இந்த 10 நாட்களில் முதல் 9 நாட்களும் தொடராக நோன்பு நோட்பது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி சஹாபாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அந்த வழிமுறையை கடைபிடித்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 9 நாட்களும் தொடராக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே முடியுமான அளவு அதிகமாக நோன்பு நோட்பதை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நாட்களிலே ஃபர்லான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் பேணுதலாக ஆர்வத்தோடு நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த நாட்களில் மட்டுமல்ல தொழுகை என்பது, விசேடமாக இந்த நாட்களிலே நாங்கள் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும். வாழ்நாள் முழுக்க அந்த கடமைகளை நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியாக இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள். فإنك لا تسجد لله سجدة إلا رفعك الله بها درجة وحط عنك منها خطيئة. நீ அல்லாஹ்வுக்கு ஒரு சுஜூது செய்கின்ற போது அந்த சுஜூதின் மூலமாக உன்னுடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை உன்னை விட்டு அழித்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் இந்த காலப்பகுதியிலே செய்ய வேண்டிய மற்றொரு சிறப்பான குறிப்பான நற்காரியம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இந்த நாட்கள் திக்ருக்கென்றே குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் ஏற்கனவே குறிப்பிட்ட செய்தியை நாங்கள் பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்துக்குரிய நாள், நற்காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும். எனவே இந்த நாட்களை நீங்கள் அடைந்து கொண்டால் ஃபக்ஃபிரு ஃபீஹின்ன அத்தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத், அந்த நாட்களிலே நீங்கள் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர் அல்லாஹு அக்பர், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே குறிப்பாக சிறப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் திக்ரோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போல சதகாக்கள் அதிகமாக இந்த காலப்பகுதியிலே செய்ய வேண்டும்.
அதனை ஒரு பயிற்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரா ஃபஇல்லம் தஜிது ஃபபிகலிமத்தின் தய்யிபா. ஒரு பேரீச்சம் பழத்தை இரண்டாக கிழித்து ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்தை பாய்ந்து கொள்ளுங்கள். ஒரு பேரீச்சம் பழ துண்டை கூட உங்களால் சதகா செய்ய முடியாது, வசதி இல்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை பேசி அதன் மூலமாகவாவது நரகத்தை விட்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே சதகா அதிகமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியிலே அதனை பயிற்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் துண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரத்த பந்தங்களை, இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய ரிஸ்கிலே பரக்கத்து, அபிவிருத்தி, முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வாழ்நாள் ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் இரத்த பந்தங்களை சேர்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். அதே போல பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான நன்மையை இந்த காலத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள், ரகிமான்ஃபுன் ரகிமான்ஃபுன் ரகிமான்ஃபுன், அவனுடைய மூக்கு மண் கவ்வட்டும், அதாவது அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். கீல லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யாருக்கு என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். மன் அதரக வாலிதைஹி அண்டல் கிபரி அஹதஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah, யார் தன்னுடைய பெற்றோர்கள் வயது போன அந்த சந்தர்ப்பத்திலே தன்னிடம் இருந்தும் அவர்களை கண்ணியப்படுத்தி அதன் மூலம் சுவர்க்கம் நுழைய முயற்சிக்கவில்லையோ அவனுக்கு தான் நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய பயங்கரமான பெரும் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான பயிற்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நாட்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், உத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், நபியே உம்முடைய ரப்பிடமிருந்து வஹியாக உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனை திருப்பி திருப்பி மீட்டி மீட்டி ஓதுவீராக என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எனவே அதற்குரிய பயிற்சியாக இந்த காலப்பகுதி நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போல இந்த காலப்பகுதியிலே செய்ய வேண்டிய மற்றும் ஒரு மகத்தான கடமைதான் உதுஹியா கடமை. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உம்முடைய ரப்புக்கு தொழுகையை நிறைவேற்றி குர்பானியும் கொடுப்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள 2 வெள்ளாடுகளை உதுஹியாவாக கொடுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் குறிப்பிடுகின்றது. எனவே இது ஒரு மகத்தான சுன்னாவாக இந்த காலப்பகுதியிலே கருதப்படுகின்றது. அதே போல அதிகமாக தௌபா, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும், நன்மைகளில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். இத்தகைய நற்காரியங்களை இந்த 10 நாட்களிலும் நாங்கள் செய்ய வேண்டும். நன்மைகள் என்று பொதுவாக எவையெல்லாம் காணப்படுகின்றனவோ அவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் செய்து சிறந்த இரட்டிப்பான நட்பேறுகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த காலப்பகுதியோடு மாத்திரம் அவற்றை முடக்கிக் கொள்ளக்கூடாது, வாழ்நாளிலே தொடரக்கூடிய பயிற்சியாக அதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ சகோதரர்கள் இந்த நாட்களை அடைய வேண்டும், அவற்றை சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்போது நம்மை விட்டு பிரிந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களால் எழுந்து வர முடியாது, இந்த நாட்களை சிறப்பிக்க முடியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே மிகச் சிறப்பாக இந்த நாட்களை, இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்தி இரட்டிப்பான நற்கூலிகளை பெற்றுக்கொள்ள நானும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இஸ்லாமிய அறிஞர், அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், அவர்களை பற்றி கூறப்படுகின்றது. இந்த 10 நாட்களை அடைந்து கொண்டால் அவர்கள் எந்த அளவுக்கு நற்காரியங்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, அமல்களிலே ஈடுபடுவார்கள் என்றால் மற்றவர்களால் நினைத்தும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் நற்காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்று
அறிவிக்கப்படுகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்பொழுது வரப்போகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் சிறப்பாக நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹு தஆலா தர காத்திருக்கக்கூடிய அத்தனை நட்பேறுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து மக்ஃபிரத்து செய்வானாக. இந்த சிறப்பான நாட்களை அடைந்து அவற்றை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில்